வணக்கம், I'm Dietician Mahalakshmi from Kauvery Hospital. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு இருதய நோயாளிகள் எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இருதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உணவு பழக்க வழக்கங்களும் முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இருதய நோயாளிகள் 3 வேளை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இடையில என்னென்ன வகையான சிற்றுண்டிகள் எடுத்துக்கலான்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 வேளை என்னென்ன சாப்பிட்லான்றதை பற்றி பார்க்கலாம். காலை, மதியம், இரவு இந்த 3 வேளை என்ன எடுத்துக்கலாம். காலையில் சிறுதானிய வகையான உணவுகள் எடுத்துக்கலாம். என்னென்ன சிறுதானிய வகைகள்? வரகு, திணை, சாமை, கேழ்வரகு, கம்பு, சோளம் இந்த மாதிரியான சிறுதானியங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். அடை, தோசை, இடியாப்பம் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. லிக்விட் ஃபார்மேட்டை விட நம்ம திடமாக எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. எந்தெந்த வகையான சட்னிகள் எடுத்துக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். எல்லா வகையான சட்னிகளுமே எடுத்துக்கலாம். சில பேருக்கு நிறைய டவுட் இருக்கும், தேங்காய் சட்னி நம்ம எடுத்துக்கலாமா? தேங்காய் சட்னி கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எந்த டைப்பில் எடுத்துக்கலாம்? தேங்காய் சட்னி அரைச்சிட்டு தாளிக்காமல் எடுக்கலாம், இல்லைன்னா ஹீட் பண்ணாமல் எடுக்கலாம். வாரத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் கூட சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. மதியம் எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அரிசி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கீரை காய்கறி நம்ம நிறைய சேர்த்துக்கணும். அது இல்லாமல் நம்ம டெய்லி உணவில் முட்டை வெள்ளைக்கரு எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நைட்டு என்ன சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோதுமை வகையான உணவுகள் சூஸ் பண்ணலாம். கோதுமை தோசை, கோதுமை சப்பாத்தி, கோதுமை உப்புமா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த கிரேவி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோகோனட் ஆட் பண்ணிக்க வேண்டாம் நைட் டைமில். 3 வேளை உணவு வகைகளை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், நான்வெஜ் அப்போ சாப்பிடக்கூடாதா? ஏன் சாப்பிடக்கூடாது? கண்டிப்பாக சாப்பிட்லாம். எந்த வகையான நான்வெஜ் சூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி, மீன் வாரத்துக்கு 1 நாள் சூஸ் பண்ணிக்கலாம். மட்டன், நண்டு, இறால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எப்போவாவது ஒரு முறை சூஸ் பண்ணிக்கலாம். மாதத்துக்கு 1 முறையோ இல்லை 2 மாதத்துக்கு 1 முறையோ கிரேவி டைப்பில் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த வகையான சிற்றுண்டிகள் எடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். சிற்றுண்டி எடுக்கிறதுக்கு டைமிங் ஃபாலோ பண்ணணும்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு டைமிங் ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? அதனால் சிற்றுண்டிகள் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக என்னென்ன எடுக்கணுன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 11:30 மணி போல் டைமில் ஏதாவது ஒரு வகையான சூப் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு வகையான பழங்கள் எடுத்துக்கலாம். எந்த வகையான சூப் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி சூப் எடுத்துக்கலாம், கீரை சூப் எடுத்துக்கலாம், சோளம் சூப் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பழங்களில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எல்லா வகையான பழங்களுமே எடுத்துக்கலாம். அதிகமாக இனிப்பு இருக்கிற பழங்கள் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு மாம்பழம், பலாப்பழம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பழங்கள்லாம் கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஈவினிங் டைம் ஒரு 4, 5, 6 மணி போல் டீ எல்லாம் எடுத்துக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி டைமில் கொள்ளு, தட்டைப்பயிறு இந்த மாதிரி வகையான சுண்டல்கள் வேக வச்சு தாளிக்காமல் எடுத்துக்கிறது நல்லது. நம்ம சுண்டல் ஐட்டம், சூப் ஐட்டம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ பால் டீ எல்லாம் எப்போ எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 டைம் பால் எடுத்துக்கலாம். ஒரு டைம் வேணால் நீங்கள் டீ சூஸ் பண்ணிக்கலாம். காஃபி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. டீ காலை இல்லைனா மாலையில் எடுத்துக்கலாம். பால் காலை இல்லைனா இரவில் எடுத்துக்கலாம். டீ நைட்டில் சூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த வகையான உணவுகளை 3 வேளை மட்டும் இல்லாமல் இடையில நான் சொன்ன சிற்றுண்டிகளை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் எந்த வகையான உணவுகள் எடுத்துக்கலாம், எந்த வகையான உணவுகள் எடுத்துக்கக்கூடாதுன்றதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.